ஃப்ரைடே பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திடீர் தளபதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா திடீர் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோங்களா? எல்லாருக்குமே திடீர் தளபதி அப்படின்னா யாருடைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர் தளபதி அவருடைய படம் செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழ்நாடுல இந்தியா முழுவதும் தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே ரிலீஸ் ஆக போகுது. இதில் என்ன ஒரு ஜோக் அப்படி என்றால் செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புக்கிங் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தானே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 நாள் ஹவுஸ்ஃபுல்லில் தான் கலெக்ஷன்லாம் எடுப்பாங்க. ஆனால் நம்ம திடீர் தளபதிக்கு வந்த சோதனை அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஓரளவுக்கு தேட்டரில் புக் ஆகிருக்கு. ஆனால் சனி ஞாயிறில் தானே எல்லாருமே தேட்டருக்கு படம் பார்ப்பாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. சனி ஞாயிறு மொத்தமாகவே பார்த்தாங்க அப்படின்னா காலியாகவே இருக்குது திடீர் தளபதி. இது உண்மையிலே ஏன் எதுக்குன்னே தெரியலங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. மனுஷன் எந்த அளவில் இருந்து எங்கே வந்தார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திடீர் தளபதிக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே போல் தான் பார்த்தோன்னா அவர் திடீர் தளபதி ஆடியோ லான்ச் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நேரு ஸ்டேடியத்தில் வைக்கிற மாதிரி இருந்தது. மொத்தமாக 100 டிக்கெட்டுக்குள்ளே தான் புக் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சாய்ராம் காலேஜில் திடீர் தளபதி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அங்கே மாற்றினாங்க. ஏன்னா அந்த காலேஜ் பசங்களாவது அங்கே வந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பில்டப்புடன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேரு ஸ்டேடியத்திலிருந்து சாய்ராம் கல்லூரிக்கு மாற்றினாங்க. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மதராசி அப்படின்ற படம் தான் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவோ பண்ணியிருக்காரு. அவரை தான் எல்லாரும் திடீர் தளபதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் திடீர் தளபதி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் இவருக்கு ஃபஸ்ட்டு நாள் பெரிய ஓப்பனிங்கும் இல்லை, 2ஆவது நாளும் ஓப்பனிங் இல்லை, 3ஆவது நாளும் ஓப்பனிங் இல்லை. ஏன்னு தெரியல. ஏன்னா எப்பவுமே சிவகார்த்திகேயன் படம்னா ஒரே ஆவலாக இருப்பாங்க. இருந்தாலும் இந்த படத்தை பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறது காத்துட்டு இருக்கேன். நன்றி.